கருணை வடிவமே சாயிநாதனே, கனிவு காட்டிடும் சாயிநாதனே, இருளை விளக்கிடும் சாயிநாதனே, இதய தெய்வமே சாயிநாதனே, உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள், மனித ரூபமாய் மண்ணில் தோன்றினாய், இனிய பாதைகள் என்றும் காட்டுவாய், உதயவானிலே கதிரின் தோற்றமே, புதிய வாழ்வினை புரிய வைத்திடும், உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள், தொடரும் வினைகளை துரத்தும் நாயகன், படரும் கொடியன பாதம் பற்றினோம், பார்க்கும் திசையெல்லாம் பழகும் உறவெல்லாம், பூக்கும் மலரெல்லாம் பூஜை செய்கிறோம், வரங்கள் வேண்டினோம் வழங்க நாடினோம், கரங்கள் உயர்த்தியே காட்சி தருகிறாய், மனதில் உன்முகம் மலரும் போதிலே, கவலை தீருமே கனவு பலிக்குமே, மெழுகை போலவே உள்ள முழுகுதே, பெருகும் பக்தியில் பிணிகள் தீருதே, திரளும் மேகமாய் திரண்டு வருகவே, வறண்ட பூமியில் வளமை பொழிகவே, சோகம் நீக்கிடும் சோர்வை போக்கிடும், தேகம் நலம் பெற தினமும் பணிகிறோம், தாயை போலவே தாங்கும் தெய்வமே, மாயை நீக்கியே மனதை ஆழ்கிறாய், ஆய கலைகளும் உன்னை போற்றுமே, நேயம் நிலைத்திட நித்தம் அருளுவாய், கருணை வடிவமே சாயிநாதனே, கனிவு காட்டிடும் சாயிநாதனே, இருளை விளக்கிடும் சாயிநாதனே, இதய தெய்வமே சாயிநாதனே, உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள். சூப்பர் விஜய்ஜி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. இந்த நாளா ஏன் பாடல? அழகா Thank you, பாடுச்சு. sir. நைஸ் கிருஷ்ணன், வெரி நைஸ். தேங்க்யூ ஜி. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। जय श्री कृष्ण. எல்லோருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். இந்த உடல் நலத்துக்காக ஒரு உடலிடம் பற்றுதலுக்காக இந்த உடல் நலத்தை பார்க்கலை. இந்த உடல் கிடைச்சிருக்கே, இந்த உடலை நன்றாக பயன்படுத்தி, இந்த மனித ஜென்மம் முழுசாக பயன்படுத்தி, இந்த ஆன்மீக பாதையில் நமக்கு கிடைக்க போகிறது மோட்சத்துக்காக இந்த உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டிக்கிறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்ட் தான் இந்த 3வது தசகத்திலையும் இருக்கு. ஏன்னா நிறைய ஒரு சொல்லலாம், அது அப்ப வருஷத்தை பத்தி பேசிக்கலாம். பிரார்த்தனை சொல்லல தீபாஜி சொல்றேன் ஜி. பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்ரங் கௌமோதகீ சரசிஜங் கருணா சமுத்ரம்
राधासहायम् अधिसुन्दरमन्दहासं वादालयेशम् अनिशं हृदि भावयामि. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஸோ நீங்க கேட்ட மாதிரி இந்த முதல்தும் ரெண்டாவது தசகமும் சேர்ந்தாப்புல சொல்லிட்டு இன்னியோட தசகம் மூன்றாவது தசகம் ஆரம்பிக்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேஷாவதிभ्यान् निर्मुक्तन् नित्यमुक्तन् निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यै जनानाम् एवं दुर्लभ्य वस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम् एते तावद्वयन्तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं गुरुपवनपुराधीशमेवाश्रयामः सत्वं यत्तत्पराभ्यामपरिकलनतो निर्मलं तेन तावद् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् तत्त्वस्वच्छत्वाद्यदच्छादितपरसुखचिद् गर्भनिर्भासरूपन् तस्मिन् धन्यारमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानन्दपीयूषरूपे निर्लीनानेकमुक्तावलिसु भगत मे निर्मलब्रह्मसिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचस्त्वत्कला स्वेव भूमन् निर्व्यापारोऽपि निष्कारणमज भजसे यत्क्रियामीक्षणाख्यान् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्या संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्त्वरूपं सत्त्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ वैकुण्ठरूपम् तत्ते प्रत्यग्रधाराधरललितकला यावली केलिकारल् लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारम् लक्ष्मी निःशङ्कलीलानिलयनममृतस्यन्दसन्दोहमन्तस् सिञ्चत्सञ्चिन्तकानां वपुरनुकलये मारुतागारनाथ कष्टाते सृष्टिचेष्टा बहुतर भवखेदावहा जीवभाजामित्येवं पूर्वमालोचितमजितमया नैव मद्याभिजाने नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं त्वद्वपुश्चिद्रसाद्रन् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधां बोधिपूरे रमेरन् नम्राणां सन्निधत्ते सततमपि पुरस्तैरनभ्यर्थितानभ्यर्थान् कामानजस्रं वितरति परमानन्द सान्द्राङ्गतें च इत्थन्निःशेषलभ्यो निरवधिकफल पारिजातो हरे त्वं
क्षुद्रन्तं चक्रवाटी द्रुममभिलषति व्यर्थमर्थिव्रजोऽयम् कारुण्यात्कममन्यन् तदपि खलु परे स्वात्मदस्त्वं विशेषादैश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीक्ष्वरस्त्वम् त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्यास्त्वयि चात्मा राम एवेत्यतुलगुणगणाधार शौरे नमस्ते ऐश्वर्यं शङ्करादीश्वरविनियन्मनौ विश्वतेजोहराणान् तेजःसंहारि वीर्यं विमलमपि यशो निःस्पृहैश्चोपगीतम् अङ्गासङ्गासदा श्रीरखिलविदसि न क्वापि ते सङ्गवार्ता तद्वातागारवासिन् मुरहर भगवच्छब्द मुख्याश्रयोऽसि इति प्रथमदशकं समाप्तम् द्वितीयदशकं श्रीभगवद्रूपवर्णम् भगवतः स्वरूपमाधुर्यं तथा भक्तिमहत्त्वम् सूर्यस्पर्धिकिरीटमूर्ध्वतिलकप्रोद्भासि फालान्तरम् कारुण्याकुलनेत्रमार्द्रहसितोल्लासं सुनासापुटम् गण्डोद्यन्मकराभकुण्डलयुगम् कण्ठोज्ज्वलत्कौस्तुभम् तद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे केयूराङ्गदकङ्कणोत्तममहारत्नाङ्गुलीयाङ्कितः श्रीमद् बाहुचतुष्कसङ्गतगदा शङ्खारि पङ्खेरुहाम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बरालम्बिनीमालम्बे विमलाम्बुजद्युतिपदाम् मूर्तिं तवातिच्छिदम् यत्रैलोक्यमहीयसोऽपि महितं सम्मोहनं मोहनात् कान्तं कान्तिनिधानतोऽपि मधुरं माधुर्य धुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरम् तद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो तत्तादृङ्मधुरात्मकं तव वपुः सम्प्राप्य सम्पन्मयी सा देवी परमोत्सुका चिरतरन् नास्ते स्वभक्तेष्वपि तेनास्याबत कष्टमच्युत विभो त्वद्रूपमानोज्ञकः प्रेमस्थैर्यमयाद चापलबलात् चापल्यवातोदभूत् लक्ष्मीस्तावकरामणीयकहृतै वय्यं परेष्वस्थिरेत्यस्मिन् नन्यदपि प्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपते एत्वद्ध्यानगुणानुकीर्तनरसा सक्ता हि भक्ता जनास्तेष्वेषा वसति स्थिरैव दयितप्रस्ताव दत्तादरा एवं भूतमनोज्ञतानवसुधा निष्यन्दसन्दोहनं त्वद्रूपं परचिद्रसायनमयै चेतोहरं शृण्वताम् सद्य प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकं व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैरानन्दमूर्च्छोद्भवैः एवं भूततया हि भक्त्यभीतो योगस्य योगद्वयात् कर्मज्ञानमयात् भृशोत्तमतरो योगीश्वरैर्गीयते
सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निःश्रममेव विश्वपुरुषैर्लभ्या रमावल्लभ निष्कामन्नियतस्वधर्मचरणै यत्कर्म योगाभिधन् तद्दूरेत्यफलं यदौपनिषदज्ञानोपलभ्यं पुनः तत्त्वव्यक्ततया सुदुर्गमतरै चित्तस्य तस्मात् विभो त्वत्प्रेमात्मकभक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी अत्यायासकराणि कर्मपटलान्याचर्य निर्यन्मला बोधे भक्तिपथे थवाप्युचिततामायान्ति किन्तावता क्लिष्ट्वा तर्कपथे परन्तव वपुर्ब्रह्माख्य मन्ये पुनश्चित्तार्धत्वमृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोध पदवीमक्लेशतस्तन्वती सद्यसिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पदप्रेमप्रौ धीरसाद्रता धृततरं वातालया धीश्वर इति द्वितीयदशकं समाप्तम्. जय श्री कृष्णा. 10 இந்த மாதிரி minutes. 2 தசகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். முதல் தசகத்துல பிரம்மனே நீதான், எல்லாமே பிரம்மன் ஒன்ட்டு இருக்கத்த உன்னை விட்டு வேற எதையுமே நான் பார்க்க வேண்டாம், உன்கிட்ட இருந்தாலே போரும் அப்படின்னார். அடுத்தது அவர் என்ன சொல்றன்னா, நீங்க அவரோட வர்ணனம், அவரோட ரூபத்தின் வர்ணனம் அவர் பண்றார். எவ்வளவு ஒரு அழகு, இந்த மாதிரியான ஒரு அழகை பார்த்துட்டே இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு அழகு இருக்கச்ச எவ்வளவு பக்தி தானே அப்படி கொட்டிண்டு வருது. இந்த 3 யோகங்கள் பத்தி சொல்றோம், இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த 3 பத்தி சொல்றோம். இந்த 3 யோகங்கள்ல இந்த கர்மயோகம் ரொம்ப கஷ்டமானது. இந்த ஞான யோகம் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அவளுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கிறது இந்த பக்தி யோகம் தான். அதுவும் உன்கிட்ட வந்தா அந்த பக்தி இப்படி பிரளயமா வெளியில வந்து இருக்கச்ச நமக்கு வேற எதையுமே வேற எது பத்தியும் நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா உன்னை பார்த்த உடனே பக்தி எளிதாக கிடைச்சிருது. அது அந்த பக்தியே நம்மளோட மனசுல நல்ல அறிவு கொண்டு வந்துருது. அந்த அறிவு இருக்கிறதுனால கஷ்டம் இல்லாம எல்லா கர்மங்களும் நம்ம பண்ணிடுறோம். சோ அந்த மாதிரியான ஒரு பக்தி உன்னோட வடிவத்துல, இந்த அழகான இப்படி ஒரு அழகு, கண்கள்ல ஒரு காருண்யம், முகத்தில் ஒரு புன்முறுவல், கன்னத்தில் அந்த பிரகாசிக்கிறது அந்த மகர குண்டலம், அது அந்த கன்னத்துல அதோட ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி அவ்வளவு அழகு. ஹாரம்னா அப்படி ஒரு ஹாரம், கையில கதா, சங்கு, சக்கரம், தாமரை எல்லாத்தையும் விட்டு இருக்கா, பீதாம்பரம் போட்டு இருக்கா, இந்த இடுப்புல அந்த மாதிரியான ஒரு தங்கத்துல இருக்கிற அந்த இடுப்பணி அந்த அந்த பீதாம்பர உடையை பிடிச்சுட்டு இருக்கு. கையில அழகழகான அந்த பாவு பந்து, பாஜு பந்து எல்லாம் போட்டுண்டு
அவ்வளோ அழகா இந்த மாதிரியான ஒரு ஒரு ரூபத்தை பார்த்தா அப்படி பக்தி தானா வரப்போறது. அந்த பக்தி எவ்வளவு எளிதானது. அதற்காக நம்ம கர்ம யோகமும் தியான யோகமும் ஞான யோகம் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இத பண்ணாலே போரும் அப்படிங்கிற. சோ இந்த மூன்றாவது தசகம் முதல்ல பகவான் நீதான் பிரம்ம ரூபம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது தசகத்துல பக்தி எவ்வளவு மேன்மையானது, உன்கிட்ட பக்தி பண்றது எவ்வளவு எளிதானது அப்படி சொல்லிட்டு மூன்றாவது தசகத்துல இந்த மாதிரி பக்தி பண்றவாளை பத்தி, பக்தனை பத்தி எழுதுறார். சோ இந்த மாதிரியான ஒரு அழகான இந்த மாதிரியான ஒரு உருவ சகுண பிரம்மனை, பிரம்ம ரூபம் சகுணத்தோட இருக்கு. எல்லா குணங்களும் கொண்ட இந்த பிரம்ம ரூபம் குருவாயூர்ல இருக்கிறது. குருவாயூரன் ஈஸ்வரன், குரு பவனபுராதீஸ்வரன். அந்த மாதிரியான பரம்பொருளை உண்மையாக பக்தி பண்றவா பக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த மூன்றாவது தசகம். சோ உத்தம பக்தன் அவனோட மனசு எப்படி இருக்கும், அவனோட பக்தியோட பலன் என்ன அப்படி சொல்லிட்டு நாராயண பட்டத்திரி தன்னோட உடம்புக்கு, ஏன்னா இந்த கதையை உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், அவர் எப்படி எழுத வந்தார்னு. இத அவர் தன்னோட குருவோட இருக்கிற இந்த ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் தனக்கு வாங்கிட்டு இருக்கார். வாங்கிட்டு அதுக்காக அவர் கையும் காலும் அதான் நான் அசைக்க முடியல. அப்ப யாரோ நீங்க குருவாயூர்ல போய் குருவாயூர் அப்பன்ட்ட வேண்டின்றா இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க அவர் பாட ஆரம்பிக்கிறார் இந்த நாராயணியத்தை. சோ இந்த மூன்றாவது தசகத்துல என்னோட இந்த தேகத்துல இருக்கிற இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடு அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போ ஒரு தாட் நமக்கு வரலாம், இது பிரம்மன், இத பிரம்மனை தான் அடையணும் அப்படின்னு ஒரு இருக்கிறச்ச நம்ம சொல்றோம் பற்றுதல் இருக்கக்கூடாது, உடம்பிட்ட ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது, ஒன்றுமே பலனை எதிர்பார்க்காம பக்தி பண்ணணும் அப்படிங்கிறச்சு இவர் உடனே எனக்கு உடம்பு சரி கொடுன்னு அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்துன்னு பக்தி பண்றாளே அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். சோ அந்த தாட்டுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், இந்த நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமும் உடல் நலமும் நமக்கு தேவைங்கிறது தேவைன்னு நம்மளும் டெய்லி இந்த வேண்டிக்கிறோம். ஏன் வேண்டிக்கிறோம்னா இந்த உடம்பு இருந்தாதான் நமக்கு இந்த ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும். இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறுவது அப்படி என்றால் என்னன்னா பகவானிடம் முழுசாக சரணடைகிறது, பகவானோட ஒன்று சேர்றது. அப்படின்னா என்னன்னா நம்மளோட பிரம்மனோட ஒன்று சேர்றது தான் அத்வைத பிலாசபி. சோ அந்த மாதிரியான ஒரு தாட்டோட, அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தாட்டோட பகவான்கிட்ட உடம்ப நல்லா வச்சுக்கோ அப்படின்னு கேட்கறதுல செல்ஃபிஷ்னஸ் இல்லை. இதுல இந்த உடலுக்காக சொல்லல. இப்ப இந்த அபராவித்யா அபராவித்யான்னு நம்ம உபனிஷத்துல படிச்சிருக்கோம். அதாவது எதை எடுத்தாலும் அபராவித்யா, வேதங்கள் எல்லாம் அபராவித்யா அப்படின்னா நம்ம படிக்கிற அந்த உபனிஷதும் வேதத்துல இருக்கே. அப்ப நம்ம உபனிஷதும் பராவித்யாவா அபராவித்யாவா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏனென்றால் அந்த உபனிஷத்து நமக்கு நம்மளோட பிரம்மனை, அதாவது பராவித்யாவான அந்த பிரம்மனை அடையறதுக்கான வித்யா அது. அதனால இந்த உபனிஷத் விதிவிலக்கு. அது அபராவித்யா இல்ல, பராவித்யா தான். தோ வேதங்கள்ல தான் இருக்கு, இருந்தாலும் அது அபராவித்யா இல்லை, பராவித்யா. அது போல இந்த உடல் நலம் சரியான உடம்பு சரியான ஏன்னா
உன்னிடம் பக்தி பண்ணணும். ஏன் பக்தி பண்ணணும்னா உன்னை அடையணும். ஏன் உன்னை அடையணும்னா மோட்சம் வேண்டும். ஏன்னா அதுதான் ஒரே ஒரு வே இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியில வரத்துக்கு. அதனால கேட்டு चरन्तो एव त्वद्वैकल् சோ இந்த தசகமும் 3 பகுதியா பார்க்கலாம். முதல் 4 ஸ்லோகங்கள் உத்தம பக்தனின் நிலை. பக்தர்கள் எப்படி இருப்பா? எப்பொழுதும் பகவானின் நாமங்களை சொல்றா, அவரோட உருவத்தை மேல் தியானிக்கிறா, அவரோட மகிமையை பகிர்ந்து பேசுறா, அவரோட நினைவிலேயே ஆனந்தமாக இருக்கிறார். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் போல நாரத முனிவர் பத்தி சொல்ற. நாரதர் போன்ற மாமுனிவர் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் 3 லோகத்தில் சஞ்சாரம் பண்ணாலும் உள்ளுக்குள் எப்பொழுதும் பரமானந்தத்தில் மூழ்கியிருக்கிறார். அதனால அவர் போல ஒரு மகான் முனிவர் பக்தன் கிடையாது. உத்தம பக்தன் எப்படி அப்படிங்கிறது முதல் 4 ஸ்லோகத்துல சொல்ற. 5வது 6வது ஸ்லோகம் இந்த தசகத்தோட மெயின் ஸ்லோகங்கள். என்ன சொல்றார்? பக்தி வளர வளர துன்பங்கள்லாம் குறைஞ்சிடும். பக்தி ஆரம்பத்திலேருந்தே இனிமையானது. அண்ட் இந்த பக்தி எண்ட்ல, அதாவது அதோட இறுதியில ஆத்ம ஞானத்தையும் பரமானந்த அனுபவத்தையும் அளிக்கிறது. அதாவது நீங்க பிரம்மனை தேடுவது அண்ட் இந்த பரமானந்த அனுபவத்தை. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல இந்த டீப் ஸ்லீப், சுஷுப்தி, அது ஆனந்த கன அப்படிங்கிறது. ஏன்னா ஆனந்தத்துக்கு அவ்வளவு க்ளோஸா இருக்கு. ஏன்னா அதுதான் துரியாங்கிற இந்த பிரம்மனுக்கு க்ளோஸா இருக்கு. ஏன்னா அந்த பிரம்மன் பரமானந்த ஸ்டேட். சோ இந்த ஆத்ம ஞானமும் இந்த பரமானந்த ஸ்டேட்டையும் அனுபவத்தையும் பக்தி நமக்கு எடுக்கிறது. சோ அதனால பகவத் பக்தியை விட வேற எதுவுமே பெருசு இல்ல அப்படின்னு 5வது 6வது ஸ்லோகத்துல இருக்கு. 7வதுல இருந்து 10வது ஸ்லோகத்துல நான் சொன்ன மாதிரி நாராயண பட்டத்திரி தன்னோட நிலையை சொல்றார். தான் இவ்வளவு கஷ்டப்படுறோமோ இந்த நோயால அப்படின்னு சொல்றார். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கால் உன்னோட கோயிலுக்கு வரட்டும், என்னோட கைகள் உன்னை வழிபடட்டும், என் கண்கள் உன்னோடு உருவத்தை பார்க்கட்டும், என் காதுகள் உன்னோடு கதையை கேட்கட்டும், என் மனம் எப்பொழுதும் ஒன்னில் நிலைத்திருக்கட்டும். கடைசியில உன் அருள் கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை வணங்கி உன்னோடு புகழை பாடி என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேவை செய்ய போறேன். எனக்கு இதுல டவுட் இல்ல. நீ பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்கிறத டவுட்லாம் இல்ல. இந்த மாதிரி இருக்கு, நான் பண்ணணும். அந்த அருள் உனக்கு நீ எனக்கு அறுக்கிற கொடுக்கதான் கொடுப்ப. கொடுக்கிற வரைக்கும் நான் கொடுக்கிற வரைக்கும்னா அதுக்கப்புறமும் தான் நான் உன்னையே வணங்கிட்டு இருப்பேன், உன்னோடு புகழையே பாடிட்டு இருப்பேன். என்னால எவ்வளவுலாம் பண்ண முடியுமோ பண்ணுவேன் அப்படிங்கிற. சோ இந்த தசகத்துல பக்தன்னா எப்படி, உத்தம பக்தன் எப்படி இருப்பான்? ரொம்ப செல்வந்தமான ஆளும் இல்லை, ரொம்ப பவர் உள்ள அந்த ஆளும் இல்லை. ஆனால் பகவானை மறக்காமல் இருப்பவன், அவன்தான் பக்தன். நாம சங்கீர்த்தனம் ரொம்ப மேன்மையானது. அது இந்த முதல் ஸ்லோகாலே வந்துருது. நாம ஜபம், தியானம், பகவத் கதைகள்,
இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நாரதர் மகா மகானான பக்தன். அவர் பரமானந்தத்துல இருக்கார். திரிலோக சஞ்சாரியா இருந்தாலும் பரமானந்தத்துல இருப்பார். அவருக்கு எதுக்குமே பற்றுதல் கிடையாது. எப்பொழுதுமே பகவான்கிட்ட மூழ்கி இருப்பார். அதனால்தான் நாரதர் மகான் அப்படின்னு இந்த தசகத்துல வரும். சோ பக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த பக்தியோட கடைசியா என்ன பலன்னு பார்த்தோம்னா ஆத்ம ஞானம் தான். சோ பக்தி என்ன பண்றது? மனசை சுத்தம் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருது. இப்ப முண்டக்கா உபநிஷதா இருக்கட்டும், மாண்டக்கிய உபநிஷதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பிரம்மனை அடைவதுதான் கடைசி நோக்கம் அப்படின்னு சொன்னாலும், இந்த பாக்கியெல்லாம் இந்த யாகங்கள் வேதங்கள் சொன்ன மாதிரி பண்ணணும் தான் சொல்லுது. அது அபராபக் வித்யாவா இருந்தாலும் அது சத்தியம். அதுலேருந்து வர புண்ணியங்கள் கிடைக்கதான் கிடைக்கும். அந்த புண்ணியங்களை வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போகதான் போவே. அதுக்காக பண்ணாம இருக்கணுமா அப்படின்னா இல்லை, பண்ணணும். ஏன்னா அது நம்ம மைண்ட கண்டிஷன் பண்றதுக்கு தேவையானது உண்டு. சோ பக்தி பண்ணா மனது கிளீன் ஆயிடும், சுத்தமாயிடும். அந்த மனசு சுத்தமானா அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்ம ஞானம், இந்த பிரம்மனை நம்மளால பார்க்க முடியும். நான் எப்பொழுதுமே ரொம்ப பகவத்கீதா சொல்றதுல சொல்லிட்டு இருக்கேன், உச்சரிப்பு நல்லா இருக்கணும். ஏன்னா சாண்டிங் பண்ணானா நமக்குள்ள நல்ல வைப்ரேஷன் வரும். நல்ல வைப்ரேஷன் வந்தா உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். உடம்புல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு உள்ள சத்துவகுணம், இந்த வெளிச்சம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த வெளிச்சம் இல்ல நமக்கு அந்த ஞானம், நமக்குள்ள இருக்கிற இந்த பிரம்மனை நம்மளால பார்க்க முடியும், அடைய முடியும். சோ அதேதான் இங்கேயும் பக்தி. பக்தி வச்சுண்டா இந்த ஆத்ம ஞானம், இந்த ஆத்ம ஞானம் தான் பரமானந்த ஸ்டேட். சோ அது நமக்கு கிடைக்கும். சோ பகவானோட பெயர், பகவானோட வடிவம், பகவானோட லீலை, எல்லாத்துலயும் மனசை முழுசா ஈடுபடுத்தி கொண்டிருந்தா இதுதான் உத்தம பக்தனின் லட்சணம். சோ அந்த மாதிரியான ஒரு பக்தி இந்த துன்பத்திலேருந்து நம்மளை காப்பாத்தும். ஆனா கடைசியா ஆத்ம ஞானமும் பரமானந்தமும் கிடைக்கும். சோ முதல் தசகம் பகவானோட இந்த சகுண பிரம்ம ரூபத்தை பத்தி வர்ணிக்கிறார். ரெண்டாவதுல பகவானோட தெய்வீக இந்த ரூபத்தை பத்தி சொல்ற, எவ்வளவு இனிமையான ஒரு ரூபம்னு. இந்த தசகத்துல அந்த பகவானை யாரு பக்தி பண்றாளோ அந்த உத்தம பக்தனின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது தசகம். சோ திருத்தீய தசகம் பக்தஸ்வரூப வர்ணனம், பக்தனின் ஸ்வரூபத்தின் வர்ணனம். உத்தம பக்தஸ்ய குணாகா, உத்தம பரம பக்தனோட குணங்கள் எப்படி. சோ இதோட முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். பட்டந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ நிபதிதாஸ் ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதா चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममूनान् धन्यान्मये समधिगत सर्वा
भिलषिता पठन्तो पठन्तः அதாவது சாண்ட் பண்றவா ஓதுபவர்கள் நாமானி திருநாமங்கள் பிரமதர பரசிந்தௌ ஆனந்த சிந்தௌ ஆனந்த கடலில் நிபதிதாக மூழ்கியவர்கள் ஸ்மரந்த நினைப்பவர்கள் ரூபன் தே உன்னுடைய ரூபம் உன்னுடைய திருவுருவம் வரத வரம் தருபவனே கதயந்த கூறுபவர்கள் குணகத்தாக உன் குணங்களும் லீலைகளும் சரந்தக உலாவுவர்கள் ஏ பக்தாக அந்த பக்தர்கள் துவை ரமந்தே துவை உன்னிடம் மகிழ்வார்கள் தன்யான் மன்யே தன்யான் மன்யே தன்யான் பாக்யசாலிகள் மன்யே என எண்ணுகிறேன் சமதிகத சர்வ அபிலாஷிதான் எல்லா விருப்பங்களையும் நிறைவேறியவர்கள் அபிலாஷி அப்படின்னா விருப்பங்கள் சர்வ அபிலாஷிதான் அப்படின்னா எல்லா அபிலாஷிகளும் சமதிகத இதெல்லாமே அவளுக்கு கிடைச்சது உன் திருநாமங்களை எப்போதும் ஜபித்து ஆனந்த கடலில் மூழ்கி உன் திருவுருவத்தை தியானித்து உன் மகிமைகளை பரிமாறிக்கொண்டு உன்னிலே மகிழ்ந்து வாழும் பக்தர்களே உண்மையான பாக்கியசாலிகள் அவர்களின் எல்லா ஆசைகளும் நிறைவேறிவிட்டன. ஒரு ஷனா பார்க்கலாம். பட்டந்தோ நாமானி பட்டந்தோ அது பட்டந்தோ இல்ல பட்டந்தோ நாமா நிப்ரமத நிப்ரம நீமேல் ராகாத் கொடுத்து நிப்ரமத பர சிந்தௌ பிரமத பர சிந்தௌ நிபதிதா ஆனா மிடில் லைன்ல வருதுனால நிபதிதா ஸ்மரந்தோ ரூபந்தே தாஸ் ஸ்மரந்தே தாஸ் ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதா சரந்தோ யே பக்தாஸ்த்வை பக்தாக துவைன்னு எடுத்துக்கலாம். ஆனா அது மிடில் லைன்ல வருதுனால பக்தாஸ்துவை கலுரமந்தே பரமமூ பரமமூன் அகன்னது. ஆனா பரமமூன் அகன் சேர்த்து சொல்லலாம். பரமமூனஹன் தன்யான் மன்யே தன்யான் மன்யே சமதிகத சமதிகத சர் அது வரைக்கும் எல்லாமே குரில் எழுத்துகள். சமதிகத சர்வா பிலஷிதான் சர்வாபி சர்வா சர்வ அபிலஷிதான் பட் சர்வா பிலஷிதான் சேர்த்து சொல்லிக்கலாம். முழுசா சொல்லணும்னா பட்டந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதா சரந்தோ யே பக்தாஸ்த்வயி खलु ரமந்தே பரமமூனான் தன்யான் மன்யே சமதிகத சர்வா பிலஷிதான். சொல்லலாம். இந்த கடைசியில் எனக்கு கொஞ்சம் லயம் மாறிடுது. பட்டந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ நிமதிதா ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதா சரந்தோ யே பக்தாஸ்த்வயி खलु ரமந்தே பரமமூனஹன் தன்யான் மன்யே பரமமூன்
नाहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान् पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निपतितास् स्मरन्तो रूपन्ते वरद कथयन्तो गुणकथा चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममु नहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषिता யாரா சரி, நீங்க சொல்லலாம்? மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க அவங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா? லதா முரளி ஜி சொல்றீங்களா? சொல்லுடா. ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்கு லதாஜி, சொல்ல முடியுமா? மைத்திலி ஜி சொல்றீங்களா? जय श्री कृष्ण சொல்லுங்க. पठन्तो नामानि प्रमतपा सिन्धो निपतिताः स्मरन्तो रूपं ते वरद कथयन्तो गुणकथाः शरन्तो ये भक्ताः त्वयि खलु रमन्ते परमुः अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान् பியூட்டிஃபுல். வெரி நைஸ். ரூபம் ரூபன் தே சொன்னேன்னா அது கரெக்டா இருக்கும். रूपं பரமம் பரமமும் அது பரமும் இல்ல பரமமும் அந்த ஒரு ம மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. வெரி நைஸ். परममु न सर கரெக்ட் रूपं ते वरद கரெக்ட். थैंक्स ஹெட்ஃபோன் போட்டுட்டு மியூட்லயே சொல்லிட்டேன் சார், சாரி. என்னம்மா? ஹெட்ஃபோன் போட்டுன்னு மியூட்லயே சொல்லிட்டேன், சாரி ஓகே ஓகே சொல்லிட்டேன்ல, அது சாரி. வரைக்கும் நல்லதுதான். வெரி குட். ஜெய் ஸ்ரீ गदक्लिष्टं कष्टं तव चरणसेवारसभरेऽप्यनासक्तं चित्तं भवति बत विष्णो कुरु दयाम् भवत्पादाम्भोजस्मरणरसिको नाम निवहानहं गायं गायं कुहचन विवस्त्यामि विजने गतक्लिष्टं நோயால் வாடிய அனாசக்தம் சித்தம் மனம் சித்தம் அனாசக்தம் ஈடுபடுறதில்லை விஷ்ணோ விஷ்ணுவே குருதயாம் அருள் புரிவாய் பவத் பாதாம் போஜ உன் தாமரை பாதம் ஸ்மரண ரசிகः நினைவில் இன்புறுபவன் இன்பம் அடைவன் நாம நிவஹான் எண்ணற்ற நாமங்கள் காயம் காயம் பாடிக்கொண்டே காயங்காயம் பாடிக்கொண்டே விஜனே தனிமையான இடத்தில் நோயின் வலியால் வாடும் எனது மனம் கூட உன் திருவடி சேவையில் ஈடுபட முடியாமல் உள்ளது. என்மேல் கருணை செய்து அமைதியான இடமொன்றில் உன் நாமங்களை பாடி உன் திருவடிகளை தியானித்து வாழும் பாக்கியத்தை அருள்வாயாக அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். கத கிளிஷ்டங் கஷ்டன் கத கிளிஷ்டங் இங்க வரணும் கஷ்டன் தவ சரண சேவாரச பரே பரேப்ய சேர்ந்து சொல்லணும் भरेऽप्यनासक्तं चित्तं भवति प्यनासक्तं चित्तं भवति बत विष्णो कुरु दयाम्
भवत्पादाम्भोजस्मरणरसिको भवत्पादाम्भोजस्मरण रसिको नाम निव वाहानः अहं பட் சேம் சொல்லுச்சு நாம நிவஹானஹங்காயங்காயங் குஹஜன விவத்ஸ்யாமி விஜனே நதக்லிஷ்டங் கஷ்டங் தவ சரணசேவா ரசபரேப்யனாசக்தை சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம் भवत्पादाम्भोजस्मरणरसिको नाम निवहानयहं गायं कुहचन विवत्स्यामि विजने லதாஜி சொல்றேன் மேடம். கதக்லிஷ்டங் கஷ்டம் தவ சரண சேவா ரசபரோபி பரேபி பரேபி அநாசக்தஞ்சித்தம் பவதி பத விஷ்ணோ குருத்யாயம் பவத்பதாம் குரு தயாம் குருதயாம் பவத்பதாம் போஜஸ்மரண ரசிகோ நாம நிவஹான் அகங்காயங் குகச்சன விவஸ்தியாமி விஜனே. வெரி குட். நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். புக்ல இருந்து படிக்கிறதுனால இது இங்க இருக்கிறதும் அதுவும் கொஞ்சம் இப்ப பரேபி அனாசக்தை அப்படின்னு சொல்றேன். அது பரேப்யனாசக்தை சேர்ந்து சொல்லலாம். அதே மாதிரி நாம நிவஹான் அகங்காயங்காயன்னு சொல்றேன். அதுக்கு நாம நிவஹான் அகங்காயங்காயன்னு சேர்ந்து சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓகே சார். பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சார் கண்டிப்பா. ஓகே சார். कृपा ते जाता चेत् किमिव नहि लभ्यन्तनुभृताम् मदीयक्लेशौघ प्रशमनदशा नाम कियती न के लोकेऽस्मिन् न निशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विदधते कृपा ते जाता चेत उन अरुள் கிடைத்தால் கிம் இவனஹி லப்யம் பெற முடியாதது எது தனு பிருதாம் உடலுடன் வாழும் உயிர்களுக்கு மதிய கிளேஷ ஓக பிரச்சமன தசா எனது துன்பக் கூட்டத்தை நீக்கும் செயல் மதிய என்னோட கிளேஷ ஓக்க துன்பமான ஓகங்கள் பிரச்சமன தசா துன்பத்தை நீக்கும் செயல் நாம கியதி எவ்வளவு சிறிய விஷயம் நகே லோகே அஸ்மின் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இல்லையா அனிஷம் ஐ எப்பொழுதும் ஐ பகவானே உன்னை சோக அபிரஹிதாக துக்கம் சோகம் அபிரஹிதாக இல்லாதவர்கள் பவத் பக்தாக உன் பக்தர்கள் முக்தாக விடுதலை பெற்றவர்கள் சுககத்தின் பேரின்ப நிலையை அசக்தாக பற்றில்லாமல் விததத்தே அனுபவித்து கொண்டு வாழ்கின்றனர். என்ன சொல்ற? ஓ பகவானே, உன் அருள் கிடைத்தால்
மனிதனால் அடைய முடியாதது என்று எதுவுமே இல்லை. எனக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை, நோய்களை நீக்குவது உனக்கு ரொம்ப சிறிய செயல். இந்த உலகில் உன் அருளால் துக்கங்களிலிருந்து விடுபட்டு பற்றற்றவர்களாக பேரின்ப நிலையில் சுதந்திரமாக வாழும் உன் பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களைப் போல நானும் உன் அருளை பெற வேண்டுகிறேன். அதாவது பகவானோட பக்தியில பகவானோட அருள் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த அகங்காரம் போயிடும். அதாவது நார்மலி நமக்கு ஏதாவது கிடைக்க கிடைக்க நம்ம அகங்காரம் பெருகின்றே போகும். பணம் கிடைச்சதா ஈகோ இன்னும் கொஞ்சம் மேல, ப்ரமோஷன் கிடைச்சதா ஈகோ இன்னும் இன்னும் கொஞ்சம் மேல, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆயிட்டோமா, எது கிடைக்க 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 நம்மளோட ஈகோ பெருகின்றே போயிடுது. அண்ட் நம்மளோட ஈகோ பெருகின்றே போறச்சே நம்மளோட பற்று, நம்மளோட அந்த அட்டாச்மெண்ட் அதுவும் பெருகின்றே போறது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, உன் மேல பக்தி வச்சுண்டு யார் உன்னோட அருளை பெறாளோ அவா பேரின்ப நிலையில் தெரிஞ்சுட்டு இருக்கா. எப்படின்னா பற்றற்றவர்களாக, ஒரு அட்டாச்மெண்டே இல்லாம, எல்லா துக்கமும் போயிட்டு பரமானந்தத்துல ஒரு பற்றுதல் இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கா. இதுதான் பக்தியிலோட பலன். பக்தியனோட பலன் நமக்கு கிடைக்க 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 நம்மளோட அகங்காரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அகங்காரம் அழிஞ்சு போறதோட எதனோடையும் இருக்கிற அந்த பற்றுதலும் அழிஞ்சு போயிடும். சோ அதான் பியூட்டி. ஒரு பக்தனும் அந்த பக்தனுக்கு கிடைக்கிற இந்த அருளும். சோ அந்த அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு போயட்டிக்கா அதை யோசிக்கிறார் பாருங்க. நம்மளால யோசிக்க கூட முடியாது. கிடைக்கணுமே 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 நம்ம அலையறோம். ஆனா கிடைச்சா எப்படி ஒரு பற்றற்றதலா நம்மளால இருக்க முடியும். ஹாப்பியா அந்த 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 அனுபவமே தனியானது. நமக்கு அது தெரியவே தெரியாது. நமக்கு வித்தவுட் அட்டாச்மெண்ட் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு இப்பைக்கு தெரியாது. ஹாப்பினஸ் வித் அட்டாச்மெண்ட் தான் நமக்கு தெரியும். இந்த ஹாப்பினஸ் வித்தவுட் அட்டாச்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு நிஜ பக்தனும் அந்த பக்தனுக்கு அருளின இந்த பகவான் அருள் கிடைச்ச பக்தனுக்கு தான் அந்த சச்சித் ஆனந்தத்தோட ஒரு பற்றுதல் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்ற. அந்த மாதிரி வேண்டிக்கிறது. ஏன்னா பகவானால பண்ண முடியாத ஒண்ணுமே இல்லை, பண்ணிடுவார். என்ன உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு என்ன அது? பகவான் பகவத்கீதையில சொல்ற, ஒரு நொடியில ஒருத்தனை பக்தனாக்க முடியும் என்னால அப்படிங்கிறது. க்ஷிப்ரம் பவதி, க்ஷிப்ரம் அதாவது யோசிக்க கூட முடியாது. மனசோட வேகத்தை விட வேகமாக அந்த மாதிரி பகவானால பண்ண முடியும். அந்த மாதிரி பகவானால பண்ணானா எப்படி இருக்கும் அந்த பக்தனுக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்கு. கிருபாதே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யந்தனுப்ருதாம். தனுப்ருதாம்னு அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், ரெண்டும் தப்பு. தனு பிருதாம் ரெண்டும் தனித்தனி எழுத்துக்கள். தனுப்ருதாம் இல்ல, தனுப்ருதாம் மதீய கிளேஷௌகப் பிரஷமனதஷா. பிரஷமன எல்லாமே குரல் எழுத்துக்கள். கப் பிரஷமனதஷா நாம கியதி ந கே லோகேஸ்மின் நிஷமயி சோகாபிரஹிதா பவத்பக்தா முக்தா சுககதிமசக்தயः
ताविद विदधते कृपा ते जाता चेत् किमिव नहि लभ्यन्तनुभृतान् मदीयक्लेशौघप्रशमनदशा नाम कियती न के लोकेऽस्मिन् न निशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विदधते. राजी जी कृपा ते जाता चेत् किमिव न हि लभ्यन्तनुभृताम् मदीयक्लेशौघप्रशमनदशा नाम कियती न के लोकेऽस्मिन् न निशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुखगतिमसक्ता विदधते. विदधते. Perfect. Beautiful. विदधते. Wonderful. Perfect. Perfect. Very nice. Okay, Thank Ji. you, sir. We are already well past the time. ஸோ இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். நாளைக்கு எவ்வளோ ஸ்லோகங்கள் முடியுதோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நாளைக்கு பாக்கி ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். இன்னையோட கிளாஸை இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. थैंक यू सर जय